இந்த கோவில் கும்பிட்றவங்க யாரும் பொங்கல் அன்னைக்கு வீட்டு வாசல்ல பொங்கல் வைக்க மாட்டாங்க. சொல்றது வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, பொங்கல் அன்னைக்கு நம்ம எல்லாரும் காலையில பொங்கல் வச்சு நம்ம மண்ணில் விளைஞ்ச காய்கறி கிழங்கு வகைகள் எல்லாத்தையும் வச்சு சூரியனுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்துற விதமா பொங்கல் கொண்டாடுறோம். ஆனா இந்த கிராமத்துல இந்த கோவில் கும்பிட்றவங்க 150 வரியில இருந்து 200 வரி வரைக்கும் இருக்கிறவங்க யாரும் வீட்டு வாசல்ல பொங்கல் வைக்கிறது இல்லை. அதை காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வராங்க. அங்க எல்லாரும் மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க குலதெய்வ கோயில சொக்காரங்க எல்லாரும் ஒன்று கூடி பொங்கல் வைக்கிறாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கும் நன்றி சொல்ற விதமா மாடு எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பட்டி வளைகிறாங்க. 100ல இருந்து 150 பொங்கல் மொத்தமாக வச்சு இறக்குனதுக்கு அப்புறமா தான் பூஜை பண்ணி சாமி கும்பிட்றாங்க. பல தலைமுறைக்கு முன்னால் இந்த கோயில் கும்பிட்றவங்க வீட்டில் பொங்கல் வச்சப்போ மொத்தமாக எல்லார் வீட்லேயும் கொதிச்சதாகவும் அதனால வீட்டு வாசலில் பொங்கல் வைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் காரணமாக வேற எதுவும் காரணம் இருக்கான்னு தெரியல. அதனால எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை சாட்சியாக வச்சு எல்லாத்துக்கும் நீ தான் துணை அப்படின்னு குலதெய்வத்திட்ட சரணடைஞ்சு அங்கே பொங்கல் வைக்கிறாங்க. அதை அவங்க வீட்டு வாசலில் வைக்கிற பொங்கலுக்கு சமமாகவும் பார்க்குறாங்க.